நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள தொகுதியில் 202 இடங்களை வெற்றி பெற்றுள்ளது. மேலும் இந்தியா கூட்டணி 35 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வி சந்தித்தது. மற்ற கட்சிகள் 6 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. மேலும் வாக்கு வங்கி அடிப்படையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 143 தொகுதிகளில் களம் கண்டு 23 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. பாஜக 101 தொகுதியில் களம் கண்டு 20 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய ஜனதா தளம் 19.25 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி 61 தொகுதிகளில் களம் கண்டு 8.71 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. மோடி நிதிஷின் இந்த இமாலய வெற்றிக்கு முதன்மை காரணமாக சொல்லப்படுவது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தின் மூலம் பீகாரில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. திமுக அரசு 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அறிவித்த தேர்தல் அறிக்கையின்படி மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது மகளிர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதனை பாஜக கடுமையாக எதிர்த்தது. மேலும் இலவசம் மக்களுக்கு எதிரானது என்று பாரதிய ஜனதா கட்சி கூறியிருந்தது. ஆனால் அதே இலவச திட்டங்களை கொண்டு மகாராஷ்டிராவில் வலுவாக இருந்த இந்திய கூட்டணியை வீழ்த்தியது. மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்திய கூட்டணி அடுத்து நடைபெற்ற மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி சந்தித்தது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் ஆனால் முக்கிய காரணமாக மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் அன்பு சகோதரி திட்டத்தை மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு அறிமுகப்படுத்தியது. இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி ஒட்டுமொத்தமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இது மிகப்பெரிய பேசுபொருளானது. மேலும் பாஜக கூட்டணி அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தது. அதன் மூலம் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் முதலமைச்சராகவும் சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராகவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவாரும் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர். அதே பாணியை பீகாரிலும் கடைபிடித்த பாஜக கூட்டணி சுமார் 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கும் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனால் பீகாரில் உள்ள மகளிர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது தேர்தல் முடிவில் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்தது. இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் இலவசங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த பாஜக பிறகு தங்களின் தேர்தல் வெற்றிக்காக இதுபோன்ற திட்டங்களை பயன்படுத்தி கொண்டது.